வீரியம் அதிகமாயிட்டே இருக்குது, குறையவே இல்லை. அதுக்கு காரணம் ஈரான் இல்லை. அது ஒரு மாதிரி சமரசம் வர்ற மாதிரி வருது. இஸ்ரேல் வந்து ஏதாவது ஒரு அடிச்சு போடுறாங்க. சவுதி அரேபியா இதுக்கு அடுத்து பேசுறது, சவுதி அரேபியா ஃபேவர், அமெரிக்காவுக்கு ஃபேவராக இல்லாமல் அகெயின்ஸ்ட் ஆயிருக்காங்க. இப்போ உளறுவாயன் ட்ரம்ப் சவுதியோட மன்னரை கேவலமான வார்த்தையில் பேசின அப்படி இல்லை. இவங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிராக என்ன செய்யலாம்ங்கிற டிஸ்கஷன். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கத்தாரில் அப்புறம் ஜோர்டான் மன்னர் வந்து இனி வந்து ஈரானுக்கு சாதகமாக போகிறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து ரஷ்யா சீனாவுக்கு சாதகமாக நம்ம இறங்குவோம். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா செச்சன்யான்னு ஒரு நாடு இருக்குது. ஓகே, அந்த செச்சன்யாவோட படை வந்து வீரதீரமான படை. ரஷ்யாவுக்கு ரொம்ப ஆதரவாக, ரஷ்யாவை வந்து ரஷ்யாவாக நிற்க வைக்கிறதுக்கு செச்சன்யா வீரர்கள் வந்து ரொம்ப முக்கியம். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் நாசர். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இதனுடைய போர் இன்றைக்கு 31வது நாள். 32வது நாள். தேதி 31. ஆமாம். ஓகே, 28ல் ஆரம்பிச்சதா? ஆமாம். 31 + 1 32. 32வது நாள் கணக்கு வச்சுட்டே, ஏன்னா டெய்லி பேசிட்டே இருக்கும் இதை பற்றி. ஆமாம். இப்போ 32வது நாள் கட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த போருடைய நிலைமைங்கிறது மிக மோசமான கட்டத்தை நோக்கி போகுது. ஏன்னா இதை நம்ம பல தடவை சொன்னாலும் இதுவரைக்கும் துபாய், யுஏஇ போன்ற நாடுகளுடைய, கத்தார், குவைத் இதோடைய நாடுகளுடைய உயிர் ஆதாரம்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீர் ஆக்குவது தான். அதை நோக்கி தாக்குதல் நடந்திருக்கிறதாக தகவல்கள் வரதா பார்க்க முடியுது. இப்போ இந்த போருடைய கட்டம் என்னவாக? போரோட கட்டம் வந்து எஸ்கலேஷன் சொல்லுவாங்கல்ல, வீரியம் அதிகமாயிட்டே இருக்குது, குறையவே இல்லை. அதுக்கு காரணம் ஈரான் இல்லை. முதல்ல சொல்லிடுறதுன்னா, இந்த எஸ்கலேஷன் திரும்ப திரும்ப பெருசாக ஆகிறதுக்கு காரணம் ஈரான் இல்லை. ஏதாவது ஒரு மாதிரி சமரசம் வர்ற மாதிரி வருது. இஸ்ரேல் வந்து ஏதாவது ஒரு அடிச்சு போடுறாங்க. ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி அடித்தாங்களா, சுற்றியே வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி இதெல்லாம் அடிக்க போகிறோன்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்து அவன் அடிக்கிறாங்க. அதான் நேற்றோ முன்னாள் இங்கே பஹ்ரைனில் ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி பயங்கரமாக அடித்து பயங்கர டேமேஜ் ஆச்சு. மிகப்பெரிய ஃபேக்ட்ரி. ஓகே, அந்த நாட்டில் வந்து வேறு பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கிற ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி, சில 1-2 ஃபேக்ட்ரி இருக்கும். அதையும் போட்டு அடிக்கிறதுக்கு இஸ்ரேல் வந்து எல்லா காரணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, அருமையான ஒரு யூனிவர்சிட்டி இதில் டெஹரானில், அதை போட்டு அடித்தேன். சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க கையில் இருக்கிற கடைசி இருக்கிற கொஞ்சம் ஆயுதத்தையும் வச்சு அடித்து மொத்த இஸ்ரேலையும் வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க போல இருக்குது. இஸ்ரேலில் அதுக்கு ஏற்ற மாதிரி இஸ்ரேலில் குடி தண்ணீர் டீசலைசேஷன் பிளான்ட் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், ரிஃபைனரி ஸ்டோரேஜ் இது இருக்கு இல்லையா, ஹைஃபாலில் அதை அடிச்சிருக்காங்க. பவர் பிளான்ட் அடிச்சிருக்காங்க. ஹைஃபாலில் இருக்க முக்கியமான இடத்துல நிறையா அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% இஸ்ரேல் இருளில் மூழ்கி கிடக்கிறா நேற்றுலேருந்து தகவல். அது இன்னும் இது வந்து ஃபேக்ட் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய இது அடிச்சிருக்காங்க. ஒரு பவர் ஜென்ரேட்டர் பிளான்ட் இருக்கு இல்லையா, பவர் பிளான்ட் அடிச்சிருக்காங்க. அது முழுசாக அடிச்சிட்டாங்களா அல்லது ஒரு போர்ஷன் அடிச்சிருக்காங்களா, பவர் ஜென்ரேஷன் இன்னும் நடக்குதா அப்படிங்கிற அந்த முழு தகவல் இன்னும் வரல. ஆனால் அடிச்சிருக்காங்க மட்டும் உண்மை. அதே மாதிரி அங்கே வாட்ரு, அப்புறம் குவைத்தில் இது வந்து அடிச்சிருக்காங்க, நம்ம டீசலைசேஷன் பிளான்ட். ஏன் குவைத்தையும் யுஏஇயும் ரொம்ப குறி வைக்கிறாங்கன்னு தெரியல. என்னென்னா அவங்க வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிற மாதிரி. இப்போ சவுதி அரேபியா இதுக்கு அடுத்து பேசுகிறதுல, சவுதி அரேபியா ஃபேவர், அமெரிக்காவுக்கு ஃபேவராக இல்லாமல் அகெயின்ஸ்ட் ஆயிருக்காங்க இப்போது. அதுக்கு காரணம் நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச கூட தெரியாத மக்களுக்கு சொல்லிடலாம். இப்போ யுஏஇ ரொம்ப ஒர்ஸ்ட் அஃபெக்டட். என்னென்னா இந்த அக்கம் பக்கம் இருக்கிற அவ்வளோ அமெரிக்கனும் என்ன பண்ணிட்டாங்க, ஏதாவது ஃப்ளைட்டை பிடிச்சி அதை பிடிச்சி ரோட்லேயும் எதை வழியாக வந்து துபாயில் தங்கியிருக்காங்க நிறையா. அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி அங்கே ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மினிஸ்டரா அல்லது ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கன் அவங்க நிலைகள் எல்லாத்துலேயும் வந்து தங்க முடியல. நிறைய 27 இடத்தையும் அடித்தாச்சு. அதில் 13 இடம் வந்து டோட்டலாக காலி. மிச்ச இடம் வந்து தங்க முடியாது, பயப்படுறாங்க. அவங்க வந்து மக்களோட மக்களை தங்குற, ரொம்ப குறிப்பாக எங்கெங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற இடத்த பூரா டீட்டெயில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பொதுமக்களோடு சேர்ந்து தங்கியிருந்தாலும் அந்த இடத்தையும் அடிப்போம். அதனால் இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு அரசாங்கம் வந்து, அந்த நாட்டு அரசாங்கம் அமெரிக்கனை வந்து வெளியேற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து நேரடியாக ஃபோனில் ஒரு சில கம்யூனிகேஷன்லாம் அவங்க வந்து துபாயில் பேசினா, இந்த அல்கோசி ஏரியாவில் தங்கியிருக்காங்க, இங்கே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் துபாய் மரீனா அங்கே தங்கியிருக்காங்க. டேராவில் வந்து கொஞ்சம் சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்கன் வந்து இப்போல்லாம் உள்ளுக்குள்ளே சுற்றுற ஆட்கள் இல்லை. அது ஃப்ரீயாக சுற்றுறது இல்லை. ஏதாவது ஹோட்டலில் போய் தங்குறது இருக்கு இல்லையா, ஹோட்டல்காரன் பயப்படுறாங்க. ஹோட்டல்னால் பெரிய ஸ்டார் ஹோட்டல் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து அட்லாண்டிஸாக இருக்கட்டும் அல்லது புர்ஜ் அல் அராபாக இருக்கட்டும், அப்படி ஆரம்பித்து ஹிட்லர்
ஒரு ஹில்டனாக இருக்கட்டும், அது நிறைய ஏகப்பட்ட இருக்கிற ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் அங்கே இருக்குது. அந்த ஸ்டார் ஹோட்டல் எங்கேயுமே போய் தங்கல அவங்க. அது இல்லாமல் ரொம்ப சாதாரண 2 ஸ்டாரு 3 ஸ்டாரு சிங்கிள் ஸ்டார் ஹோட்டல் இருக்கும்ல, ஆமாம், கழுத கூலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அங்கே தான் போய் தங்குறாங்க. அதை இவங்க நோன்னு சொல்லவும் முடியாமல் எஸ்ன்னு சொல்லவும் முடியாமல், நம்ம அந்த ஹோட்டல் வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து நோன்னு சொல்லி நான் தர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காக்காரங்க தங்குற வர்றான்னா இவன் நோன்னு சொல்லிட்டான்னா அவன் அந்த நாடு வந்து இவனுக்கு எதிராயிரும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் அங்கே நிறைய தங்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய கண்ணில் இப்போ தட்டுப்படுதுன்றாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, அவன் எங்கெங்கே தங்கியிருக்க என்னங்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், இருக்குது வந்துக்கிட்டு இருக்கு, எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்லி அடிப்போம். அந்த இடத்துல ஒரு அமெரிக்கன் அடிக்கும்போது 2 இந்தியனோ பாகிஸ்தானியோ இல்லை லோக்கல் அரபோ வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. என்ன லோக்கல் அரபு வந்து அப்படி ஆட்களோட தங்குறது இல்லை. அவங்க வந்து தனித்தனி ஏரியாவில் ஒரு ரஷீதியாவாக இருக்கட்டும், சில இடங்களில் சத்வா ஜுமேராவில் தனித்தனியாக வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பக்கத்தில் அமெரிக்கன் தங்குறது இல்லை. ஆனால் ஹோட்டல் இருக்கிற இடமெல்லாம் வந்து நம்ம மக்கள் இருக்கிற இடம், பெரும்பாலும் இந்தியர்கள். ஸோ அங்கே அமெரிக்கன் அடிக்கிறேன்னு சொல்லி அடித்தாங்கன்னா இந்தியர்கள் வந்து உயிருக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்ஸ்ட் அஃபெக்டட் வந்து துபாய், அபுதாபியில் வந்து மக்களுக்கு இடம் அந்த மாதிரிலாம் இப்படிலாம் பண்ணலை. பட் அங்கே வந்து ரிஃபைனரி அடிக்கிறாங்க, சில ஐட்டங்களை சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி, இதில் ஈராக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அதை தாக்கியிருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டு 30ஆம் தேதி வரைக்கும் ஈரான் டைம் கொடுத்தாங்க அமெரிக்காட்ட, நீ வந்து ஒழுங்கு மரியாதையாக இஸ்ரேலை கண்டனம் பண்ணி அதுக்கான இது இருக்கு இல்லையா காம்பன்சேஷன், இது என்ன உண்டோ அதை வந்து நீ பேசு. அப்படி இல்லைன்னா அங்கே உங்கள் அமெரிக்கன் சம்மந்தப்பட்ட அத்தனை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அத்தனை அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஈராக்கில் அடிச்சிருக்காங்க, ஷார்ஜாவில் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது, சத்வான்னு ஒரு ஏரியா துபாயில் இருக்குது, பர்துபாய் சத்வா ஜுமேரா. ஆமாம், அதில் சத்வான்ற ஏரியாவில் ஒருத்தர் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஏதோ ஒன்று விழுந்துச்சான். ஓகே, அதை வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. பிரச்சனை வரும், நான் சொன்னேன் பிரச்சனை யாரும் அனுப்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சத்வான்ற ஒரு சத்வாங்கிறது ஹைரஸ் பில்டிங் பெருசாக கிடையாது, ஓரளவு தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. துபாய் மெரினா இடத்துல ரொம்ப ஹைரஸ் பில்டிங், நம்ம ஷேக் சார் இடத்துல ஹைரஸ் பில்டிங் இருக்குது. ஆனால் சத்வாங்கிற ஏரியாவில் வந்து இண்டிவிஜுவல் வீடு நிறையா இருக்குது, ஹைரஸ் பில்டிங் கம்மியாக இருக்குது. அந்த ஏரியாவில் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லா இடமும் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் பேசும்போதெல்லாம் மாதிரி இருக்குன்னா, சவுதியில் வந்து இன்றைக்கு கத்தாருடைய முக்கியமான தலைவர்கள் மற்றும் ஜோர்டானுடைய முக்கியமான தலைவர்கள், மன்னர்களுடைய முக்கியமான மன்னர்கள், இவங்க எல்லாமே வந்து சவுதியில் இன்னைக்கு ஆலோசனை கூட்டத்தை கூடுறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு, சவுதியில் பிரின்ஸ் சுல்தான் பேஸில் அந்த E3 அவாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ளைட் அடித்தாங்கல்ல, அந்த ஃப்ளைட் வந்து எப்படின்னா இது என்னென்னா டேட்டா சேகரிக்கக்கூடிய ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாக ஒரு 30 அடி அகலத்துக்கு டயமீட்டரில் வட்டமாக இருக்கும், அதுதான் நிறையா சேகரிக்கிறது. உள்ளே வந்து பேசஞ்சர் இது கிடையாது. அந்த மொத்த ஃப்ளைட்டுமே உள்ளுக்குள்ளே அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, அது எல்லாமே டேட்டா கலெக்ஷன். ஓகே, அதில் பின்பகுதி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஏகப்பட்ட விஷயம். அது ஒரு ஃப்ளைட் வந்து 700 பில்லியன் சொல்கிறாங்க. 700 மில்லியனா பில்லியனா? 700 பில்லியன் சொல்கிறாங்க, 300 பில்லியன் சொல்கிறாங்க, 700 பில்லியன் சொன்னாங்க இது. ஓகே, அப்போ 700 பில்லியன்னா என்னாச்சு, 70 லட்சம் கோடியா 60 லட்சம் கோடியா? அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட் வந்து சவுதியில் இருக்குது, யுஏயில் இருக்குது, அதுக்கப்புறம் கத்தாரில் இருக்குது. அந்த ஃப்ளைட்டு சவுதி உள்ள ஃப்ளைட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அடிச்சிட்டாங்க, மிசைலை வச்சு அண்டு ட்ரோனை வச்சு அடிச்சிட்டாங்க. அது அடிக்க வச்சது யார் சொன்னாங்கன்னா சவுதிக்காரன் தான். என்ன காரணம்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ரம்ப்பு, உளறுவாயன் ட்ரம்ப்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அங்கே சவுதியோட மன்னரை கேவலமான வார்த்தையில் பேசினாப்படி இல்லை, அந்த வார்த்தையை பெருசாக வெளிப்பட சொல்ல முடியாது, கேவலம், அது எல்லாம் தேடி பார்த்தா மக்களுக்கு கிடைக்கும். ஓகே, கேஷுவலாக ரொம்ப கேவலமாக பேசினோன்னே இவங்களோட இறையாண்மை இருக்குல்ல, என்ன சூடு சொல்கிறேன் இருக்கு தானே செய்யும். என்னென்னா நம்ம வந்து எங்கள் இடத்துலேருந்து நீ ஆயிலை கொண்டு போகிற, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்கிற, ஆனால் நீ சொன்ன எந்த இதுவுமே நிறைவேற்றலை. நீ உனக்கும் பாதுகாப்பு கொடுக்கல, உன்னை நம்பியிருக்க எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல, உங்களுடைய மிஷினரிக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் ஆட்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வளைச்சி அடிக்கிறாங்க.
இந்த நாடு வந்து எல்லாம் 47 வருஷமாக ஈரானுக்கு வந்து தடை போட்டிருக்க, அவங்க வந்து வளரவே முடியாதுன்னு ஒரு இடத்துல வந்து நெருக்கடி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நீங்கள் யாரை நம்பி நாங்கள் வந்து இப்போ பணம் கொடுக்கறது இல்லை பாதுகாப்பு கேட்குறது? இது ஓண்ட பாதுகாப்பு கேட்குற பேர பேசாமல் சைனாலேயே ரஷ்யாவிலே நாங்கள் பாதுகாப்பு வாங்கியிருக்கலாமே அப்படின்ற ஒரு சூழலில். அப்படி இருக்கும்போது இந்த சூழலில் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது இருக்குல்ல, அப்போ நம்ம கேஷுவலாக டீக்கரில் உட்காந்துக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பேசும். இங்கே வந்து அதாவது நம்ம பொதுவாக டீக்கடையில் உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி டீக்கடையில் உட்காந்து பேசுகிறத விட மோசமாக ஒரு இருக்கிற உலகத்திலே ஒரு மிகப்பெரிய நாடு, வல்லரசு நாடு, நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்பர் 1னா அவங்க உண்மையிலே பெரிய நிறையா விஷயங்கள் நம்பர் 1 தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட அதிபர் இவ்வளோ தரமட்டத்துக்கு கேவலமாக இன்னொரு நாட்டோட மன்னரை வந்து ரூலரை பேசுனா சும்மா இருப்பாங்களா? அது பெரிய இஷ்யூ ஆகி அங்கே பேசுனாங்க. இவங்களால் நடவடிக்கை நேரடியாக எடுக்க முடியாது. ஓகே, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, லேசாக அப்படி கதை திறந்து வச்சு ஈரானை வந்து பாப்பா இந்த இதற்கு அடி. அப்போ இது அடித்தானே என்ன ஆகும்னா, அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, உன்னோட F-35 அடித்தா F சீரிஸ் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. KC-135 சொல்லி ஃபில்லப் பண்ணுறக்கூடிய அந்த ஃப்ளைட்டை மேலே பறக்கும்போது அடிச்சிட்டாங்க. இங்கே வந்து இப்போ பிரின்ஸ் சுல்தான் இதில் அடிச்சிருக்காங்கன்னா, நீ வந்து இதை பாதுகாக்கிறதுக்கு உன்னுடைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் என்னாச்சு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னாச்சு? அப்போ உன்னோட ஃப்ளைட்டே உன்னால் பாதுகாக்க முடியல, அப்போ எங்களோட ஃபேக்ட்ரி நீ பாதுகாக்க போறியா அப்படின்னு அமெரிக்காவோட இது வந்து இறங்கிட்டே வருது. அப்போ இதை போட்டாங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்பா அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை, இஸ்ரேல் வந்து அவன் லைஃப்பில் வாங்காத அடி வாங்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலை பாதுகாக்க முடியல அமெரிக்காவில், அமெரிக்கா தன்னோட நிலைகளை இங்கே பாதுகாக்க முடியலை அப்படின்னு சொல்லி கத்தாரில் அப்புறம் ஜோர்டான் மன்னர் வந்து நான் ஜிசிசியில் இருக்கக்கூடிய மன்னராட்சி உள்ள ஜோர்டான் மன்னர் வந்து எப்போவுமே ப்ரோ அமெரிக்கன். அமெரிக்கா என்ன சொன்னாலும் வந்து உள்ளேனையாக சொல்கிறாள். அவரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா, இனி நம்ம என்ன முடிவு எடுக்கிறது? நம்ம இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக நம்மளால் போகக்கூடாது, போக முடியாது. இனி வந்து ஈரானுக்கு சாதகமாக போகிறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து ரஷ்யா சீனாவுக்கு சாதகமாக நம்ம இறங்குவோம். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ இடையில ஒரு இடைச்சல்கள் என்னென்னா, ஜப்பான்காரன் வந்து இங்கே நேச்சுரல் கேஸு குரூட் ஆயில், ஓகே, அதை வந்து யுவானில் கொடுத்து வாங்கி யுவானில் டோல் கட்டிட்டு வெளியே வந்திருக்காங்க ஜப்பான். ஏன்னா ஜப்பான் பர்டிகுலராக சொல்கிறோம்னா அது வந்து ப்ரோ அமெரிக்கன். அமெரிக்கா என்ன சொன்னாலும் அப்படியே அமெரிக்காவோட வலதுகை மாதிரி. ஆமாம், அவன் வந்து யுவானில் கட்டி தன்னோட இதுக்கு நாட்டுக்கு கப்பலை டேங்கரை வெளியே கொண்டு போயிருக்கான்னா அப்போ என்ன அர்த்தம், ஈரான் கை ஓங்கியிருக்கு, சைனா கை ஓங்கியிருக்கு. அப்போ முடிஞ்சு வச்சா அப்போ நீ வந்து என்ன பண்ண போகிற? உன்னால் இந்த ஹர்மோஸை வந்து கட்டுப்படுத்த முடியலை. இப்போ அடுத்து பார்த்தா பாபல் மந்திப்னு சொல்லி இந்த சைடில் செங்கடல் பக்கத்தில் இருக்குது, அதை நாங்கள் வந்து கட்டுப்படுத்த போகிறோன்னு சொல்லி ஹூத்தி சொல்கிறாங்க. ஏற்கனவே நல்ல காலத்திலேயே ஹூத்தியஸ்ட் அடி வாங்கி கப்பலை பின்னாடி கொண்டு போயிட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் போட்ட ஆளு நீ. அப்போது அமெரிக்காவோட அந்த படம் இருக்குல்ல, பலம் இல்லை படம். நாங்கள் யார் தெரியுமா, தொட்ட முடியாத F சீரிஸ், தொட்ட முடியாத பயங்கரமான கப்பல், ஏகப்பட்ட நிலைகள் வச்சுருக்கோம், ஆட்கள் வச்சுருக்கோம், இப்படி அப்படின்னு பேசுனாங்கல்ல, அத்தனையும் சுக்குநூறாக தகர்ந்துருச்சு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ என்னென்னா, இவங்க 3 பேர் கேட்டீங்க இல்லையா, இவங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிராக என்ன செய்யலாம்ங்கிற டிஸ்கஷன். ஏன்னா அமெரிக்கா ஆதரவாக இனிமேல் வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அரப்ஸ் பற்றி எனக்கு நல்லா தெரிகிறத விட எனக்கு ஓரளவு தெரியும். சரி சார், இப்போ தென்கொரியாவில் ஆயுதம் வாங்குற முயற்சிகளில் யுஏஇ இறங்கியிருக்கு. அதாவது என்னென்னா எம்சாம், அதாவது வான் பாதுகாப்பு ஆயுதங்களை வாங்கியிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போது இந்த மாதிரி கட்டத்தில் தென்கொரியாவிடம் ஆயுதம் வாங்குறதுங்கிறது யுஏஇயுடைய இந்த நிலைப்பாட்டை எப்படி புரிஞ்சு? கரெக்ட் தான். ஏன்னா யுஏஇ வந்து ஈரான் கண்ணு மண்ணுப்பாங்க அடிச்சுட்டே இருக்கேன். அபு மூசா தீவு வந்து இன்னும் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது பக்கத்தில் தான், நம்ம ஹர்மூஸ் பக்கத்தில் தான் அபு மூசான்னு ஒரு தீவு, ஓகே, அது போய்கிட்டு இருக்கு. என்றைக்கு இருந்தாலும் வந்து ஈரானுக்கும் யுஏஇக்கும் 7ஆம் பொருத்தம் தான், ஓகே. ஆனால் 2 பேரும் ஓகே சமாதானம் ஆகணும் ஆயிடலாம். ஆனால் இவன் வந்து இன்னும் வந்து அமெரிக்காவுக்கு வால் பிடிக்கிறனால யுஏஇ அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்பப்போ வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து வரக்கூடிய 1400 1450 ட்ரோனு, 1400 மிசைலு, அதுக்கு எல்லாத்தையும் வந்து ரிட்டாலியேட் பண்ணி அடிச்சிட்டாங்க. திருப்பி வானத்திலே தாக்கி கீழே விழாமல் ஆக்கியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் வந்து நம்ம துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டேங்க் இருக்குல்ல, எது நம்ம F சீரிஸுக்கு ஆயில் ஊற்றின டேங்க் இருக்குல்ல, அதை அடித்து எரிஞ்சிருச்சு. அதை தவிர மற்றபடி பெருசால் வந்து இங்கே கீழே வந்து விழலை.
வான் பாதுகாப்புக்கு வந்து அமெரிக்கா சப்ளை பண்ணணும்ல. அமெரிக்காட்ட ஸ்டாக் இல்லையே. ஏற்கனவே சொன்னாங்கல்ல, ஸ்டாக் இல்லாமல் தான் அவன் வந்து சவுத் கொரியாவில் கேட்டிருக்காங்க, அங்கேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீ அமெரிக்கா மூலமாக வர்றது பிறகு நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு அந்த விஷயம் இருக்குல்ல. அப்புறம் ஏற்கனவே ட்ரோனை வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு ஜெலன்ஸ்கிட்ட வாங்கினாங்க. அவன் வந்து ஒரு 200க்கு மேற்பட்ட ஒரு பயங்கரமான அதிபயங்கரமான அறிவாளிகள் புத்திசாலிகள் அதை கொண்டு வந்து ட்ரோனை திருப்பி தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜெலன்ஸ்கிட்ட சொன்ன உடனே இப்போ என்ன ஆகிப்போச்சு, ட்ரம்ப் என்ன சொன்னார், ஜெலன்ஸ்கி ஒரு காமெடியன், அவன் நாட்டிலே அவன் வந்து ரஷ்யாவிலேருந்து அனுப்பிச்ச ஷாஹித் ட்ரோனை வந்து தாக்க முடியல, திருப்பி தாக்க முடியல, அதே ஷாஹித் ட்ரோனை வந்து இங்கே வச்சு தாக்க போகிறான்னு சொல்லி அப்படியே வந்து அதை உடச்சி விட்டாப்புல. ஸோ இப்போ இந்த மாதிரி சூழல், இந்த சூழலில் யுஏஇ தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எங்கே வேணாலும் வாங்குறது தப்பே இல்லை. அது சைனாவில் கூட வாங்கலாம், ஆனால் சைனா இப்போ தருவானு தெரியாது. ஆனால் எங்கே வேணாலும் இந்த வான் பாதுகாப்பு அதுக்கு வந்து வாங்கத்தான் செய்வாங்க. இப்போ நிறைவாக ஒரு கேள்வி என்ன சார், இப்போ ஈரானில் வந்து சைக்கிளியர்னு சொல்லிட்டு அக்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை ஒன்று, ரஷ்யாவுடைய படை வந்து ஈரானுக்கு ஆதரவாக இறங்குறதாக ஒரு தகவல் இருக்குது. இது எந்த அளவுக்கு முன்னாடி இருந்து இருக்குது ஆக்சுவலாக, இது இந்த தகவல் இப்போ இல்லை, இது முன்னாடி இருந்து தகவல் இருக்குது. ரஷ்ய படை வந்து இறங்க போகுதுன்னு எங்கே ஒரு 20 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்குது. அது ஆனால் அப்படி இந்த இப்போதைக்கு வந்து நேரடியாக இறங்க மாட்டாங்க. இல்லை, ரஷ்யா படைனா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இஸ்லாமிய சார்பு இருக்கிற ஒரு அமைப்பு மாதிரி தெரியுது. அது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா செச்சன்யான்னு ஒரு நாடு இருக்குது. ஓகே, அந்த செச்சன்யாவோட படை வந்து வீரதீரமான படை, ரஷ்யாவுக்கு ரொம்ப ஆதரவாக, ரஷ்யாவை வந்து ரஷ்யாவாக நிற்க வைக்கிறதுக்கு செச்சன்யா வீரர்கள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ யுக்ரைனுக்கு எதிராக வந்து செச்சன்யா இறங்க போனாங்க, உக்ரைன் பயந்தாங்க. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் செச்சன்யாவுக்கும் சண்டை வந்திருக்கும்போது செச்சன்யாவை தோக்கடிக்க முடியல. அதனால் புட்டின் வந்து 2 பேரும் வந்து செச்சன்யாவோட அதிபரும் ரஷ்யாவோட அதிபரும் சேர்ந்து, நீ வந்து உனக்கு அதிகாரம் கொடுத்துட்றேன், நீ வந்து ரஷ்யாவுக்குள்ள ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நாடாக இருந்து அல்லது ஒரு மாநிலமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. செச்சன்யா வீரர்கள் ரொம்ப பயங்கர வீரதீரமான ஆட்கள். அவங்க வந்து இங்கே வருவாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இங்கே வந்தாலும் செச்சன்யா ரஷ்யா அந்த ஏரியாவில் அவங்க எந்த அளவுக்கு பலசாலியாக இருக்காங்களோ, அவங்க வந்து இங்கே ஈரானுக்கு வந்தாங்கன்னா அவங்க பலம் 100% அங்கே வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா ஈரானோட வீரர்கள் தான் பலசாலியாக இருப்பாங்க. ஓகே, என்ன வெளியில் போனாலும் அப்படி தானே. ஓகே, அவங்களோட சீதோஷ நிலை, இங்கே சீதோஷ நிலை, அதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்களுடைய நிலப்பரப்பு இது எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி, இங்கே வந்து அத்துப்படி இல்லை. அப்படிங்கும்போது அந்த இதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை. ஆனால் தேவைப்பட்ட கொண்டு இறக்கும் அப்படின்னா இங்கே தான் 10 லட்சம் வீரர்கள் ரெடியாக இருக்காங்க. இன்னும் வீரர்கள் போரில் நாங்கள் இணையிறோம்னே அவங்க அறிவிச்சிருக்காங்க தளபதி. அது செய்வாங்க, அது வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, வந்து இணைய போகிறோம், அப்புறம் தேவைப்பட்டால் நாங்கள் வந்து படை வீரர்கள் அனுப்பணும். அதெல்லாம் அனுப்பலை, அது அனுப்புறதுக்கான தேவையும் இல்லை. இப்போது அது வாய்ப்பு இருக்குது, ஆனால் தேவையில்லை அப்படிங்கிறதான். அதனால் அது வந்து என்ன சொல்ல, தகவல் கரெக்டு தான், ஆனால் இன்னும் வந்து சேரலை, ஆனால் வந்து சேர தேவையும் இல்லை. ஏன்னா ஈரான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் வந்து சோறு போடாட்டாலும் வீரமாக இருக்காங்க. நம்ம நாடு இதை விட்டு போயாச்சு, இப்போதைக்கு நம்மளால் வேறு வழி இல்லை அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா, ஹர்மோஸ் ஜலசந்தி இவன் டோல் வசூல் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு சின்ன தீவில் வச்சுக்கிட்டு தான் அங்கேருந்து வசூல் பண்ணிகிட்ருக்காங்க, யுவானில் கூடன்னு சொல்லி. ஸோ ஹர்மோஸ் அவன் கையை விட்டு போயிடுச்சு. ஏகப்பட்ட நிலைகள் பூரா அவுட் ஆகி போய் அரபு நாடுகள்லாம் தத்தளிக்கிறாங்க. அப்புறம் இது வரைக்கும் வரலாறு காணாத அடி வந்து இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க. இஸ்ரேல் இன்னும் எந்திரிச்சு வரவே முடியாதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ என்ன, ஓவரால் இவன் கையை அப்பர் ஹேண்ட் இருக்குது. இது போக வந்து பொதுமக்கள் வந்து செத்துருக்காங்க, ஒரு எப்படியோ 15-20 பேருக்கு மேலே ஈரானில் செத்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா 15-20 பேர் அங்கேயும் செத்துருப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பில்டிங் அவுட்டு, பில்டிங் கட்டடம் பூரா அவுட்டு. நான் ஆள் பூரா வந்து 20 பேர் காயம், 18 பேர் காயங்கிறதெல்லாம் சும்மா நிறைய அடி வாங்கி போய் சேர்ந்துருக்காங்க. அது இவனும் வெளியே சொல்லலை, அவனும் வெளியே சொல்லலை. ஆனால் படை வீரர்கள் எடுத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க அங்கே. ஏன்னா 6 லட்சம் பேர் வந்து ஜெனரல் படைகள்லாம் IRGCயில் வேறு தனியாக இருக்காங்க. அது இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராக்சிஸ்னால் அவங்க வந்து ஒரு 6-7 லட்சம் பேர் இருக்காங்க. உடனே இங்கே கிளம்பி வர முடியாது, தேவைப்பட்ட வருவாங்க. அவங்களுக்கு சில உரிமையெல்லாம் கொடுத்துரு, நீங்களும் தாக்கிக்கலாம்னு சொல்லி. அங்கே ஈரானில் என்ன சொல்கிறேன், இந்த நாடு யாராவது தாக்கி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ டிசைடட், நீங்கள் வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாச்சு, நீங்களே ஆக்ட் பண்ணிக்க, உங்கள் கையில் என்ன ஆயுதம் என்ன இருக்கோ போட்டு யாரை வேணாலும் என்னென்னு தாக்கிங்க அப்படின்னு. என்ன மொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற மொத்த அரபு நாடுகள் இருக்குல்ல, கண்டமாயிரும் அப்படின்னு உரிமை கொடுத்துட்டாங்க. அந்த பயம் எல்லாருக்கும் இப்போ இருக்கு. ஏன்னா உரிமை கொடுத்தாச்சுன்னா சும்மாவே வந்து நம்மளை இப்படி நசுக்குனேடா, இத்தனை வருஷம் நசுக்குனில்ல, இவன் அமெரிக்கா வந்து எங்களுக்கு பொருளாதார தடை போட்டு நசுக்கிறதுக்கு அரபு நாடுகள் காரணமாக இருந்தாங்கல்ல, அப்போது உங்களை சும்மா விடுவோனா, இங்கே உட்காந்துருக்கான், இவன் பார்த்தா வறுமையில் உட்காந்துருக்கான், பெரிய சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, கஷ்டம் இவங்களுக்கு,
பக்கத்தில் பார்த்தா துபாயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், கத்தார், ஓமா, இங்கெல்லாம் பயங்கர ஓஹோன்னு இருக்காங்க. அது எப்படி பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும்ல. இன்றைக்கி தான் கிடைச்சதுடா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் ஏதாவது தலைவர் செத்தா உடனே கலவரம் பண்ணாங்கல்ல, கடையில் போய் கலவரம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி அவங்களே இறங்குவாங்க. அப்போ கையில் வந்து ஆயுதம் கொடுத்தாச்சு, அமெரிக்கா வந்து விட்டு ஓடி இருக்கு, இஸ்ரேல் வந்து வர முடியல, இவங்க கையில் ஆயுதம் இருந்தாலும் ஆப்ரேட் பண்ண முடியாது, தெரியாது. இன்னும் வந்து சவுத் கொரியாக்காரனையும் ஜெலன்ஸ்கியை நம்பியிருக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு சூழலில் அவங்க வந்து கெட்டச்சா விடுவாங்களா? அந்த பயம் வந்து அரபு நாடுகளுக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த போர் நிலைமை வந்து இன்னும் சூடு குறையாமல் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சூடு கொஞ்சம் குறையிற மாதிரி பேச்சுவார்த்தை வரலாம்ன்ற நேரத்தில் இஸ்ரேல் வந்து ஏதாவது ஒரு குண்டை போட்டு விட்றாங்க. இஸ்ரேல் வந்து அந்த சூடு குறையாமல் இன்னும் வந்து இந்த இந்த விஷயத்தை ரொம்ப மோசமாக எஸ்கலேஷன் விஷயத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது இஸ்ரேலோட நெறித்தந்திரம். சரிங்க சார், கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி.